வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கூடுதல் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான உடன்பாட்டையிட்டு ஹமாஸுக்கு சில நாட்கள் அவகாசம் தருகிறோம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். சில நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுக்க தயாராக உள்ளோம், ஆனால் கால வரையின்றி இழுத்தடிக்க விடமாட்டோம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தை நல்ல நம்பிக்கையுடன் நடைபெறவில்லை என்றால் காசாவில் மீண்டும் போர் தொடங்கப்படும் என்றார்கள். அதே நேரத்தில் ஹமாஸின் மூத்த அதிகாரி மஹ்மூத் மர்தாவி ஞாயிற்றுக்கிழமை அல் ஜஸீராவுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் கோரியபடி காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை நீடிக்க ஹமாஸ் சம்மதிக்காது என்று தெரிவித்தார். ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி முதல் கட்டத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய இஸ்ரேலிய பணிய கைதிகளை மட்டுமே ஹமாஸ் விடுவிக்கும் என்றும் அவர் கூறினார். நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் 4 மணி நேர சந்திப்பு நடைபெற்றது. மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள், கேல்கிரிஷ் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு, ஷின்பெட்டின் பிரதிநிதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், மூலோபாய விவகார அமைச்சர் ரான் டெர்மர், வெளியுறவு அமைச்சர் கிடியூன் சார் மற்றும் நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் உட்பட பல அமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு காரணம் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஒரு பணிய கைதிகள் விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்த முன்மொழிவு ஒன்றை இஸ்ரேலிடம் கொடுத்திருந்தார். அது பற்றி ஆராயவே 4 மணி நேர கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் ஸ்டீவ் விட்காஃப் முன்மொழிந்த திட்டத்தை ஏற்க முடிவு செய்யப்பட்டது. அந்த திட்டத்தின்படி இஸ்ரேல் 42 நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்கிறது. இதன்போது முதல் நாளில் உயிருடன் இருக்கும் பணிய கைதிகளில் பாதி பேர் விடுவிக்கப்படுவார்கள். மேலும் ஹமாஸ் பிடியில் உள்ள பணிய கைதிகளின் உடல்களில் பாதி இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும். இஸ்ரேலில் பேச்சுவார்த்தைகளை என்றென்றும் இழுத்தடிக்க அனுமதிக்காது என்று தெளிவுபடுத்தப்பட்டது. பணிய கைதிகளை விடுவிக்காமல் போர் நிறுத்தத்தை நீடிக்கலாம் அல்லது முதல் கட்ட விதிமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஹமாஸ் நினைத்தால் அவர்கள் மிகவும் தவறாக நினைக்கிறார்கள் என்று அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்தில் பிரதமர் நேதன்யாகு கூறினார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக காசா பகுதிக்குள் இந்த மனிதாபிமான உதவியும் அனுமதிக்கப்படாது என்றும் எல்லை கடவை பாதைகள் மூடப்படும் என்றும் இஸ்ரேல் அறிவித்தது. காசா பகுதிக்கு அனுப்பப்படும் அனைத்து மனிதாபிமான உதவிப் பொருட்களையும் ஹமாஸ் தற்போது கட்டுப்படுத்துகிறது என்று பிரதமர் ஞாயிற்றுக்கிழமை பல அமைச்சர்களிடம் கூறினார். ஹமாஸ் இப்போது காசாவில் மனிதாபிமான உதவி பெற முயற்சிக்கும் காசா மக்களை துஷ்பிரயோகம் செய்கிறது. அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி மனிதாபிமான உதவியை எங்களுக்கு எதிராக ஒரு தீவிரவாத பட்ஜெட்டாக மாற்றுகிறது. இதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். தற்போது ஹமாஸ் இன்னமும் 5 முதல் 6 மாதங்களுக்கு போதுமான மனிதாபிமான உதவிப் பொருட்களை வைத்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் முழு ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு வெள்ளை மாளிகை முழு ஆதரவு தெரிவித்தது. ஹமாஸ் செயற்பாட்டாளர்களால் பணிய கைதிகளை விடுவிப்பதை உறுதி செய்வதற்காக ட்ரம்ப் நிர்வாகத்தின் தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேல் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஹமாஸ் இனி போர் நிறுத்தத்தில் ஆர்வம் காட்டவில்லை என அறிவித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான இஸ்ரேலியர்களின் முடிவை நாங்கள் ஆதரிப்போம் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் பிரையன் ஹியூஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் மத்தியஸ்த நாடுகள் இரண்டும் தற்போது ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் பிராந்தியத்திற்கு வருகை தர காத்திருக்கிறார்கள். அவரது வருகை வார இறுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை விஷயங்கள் முடங்கியுள்ளன. அவரது வருகைக்கு முன் எந்த முன்னேற்றமும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த 2 அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களில் ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறிய போது கூடுதல் பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொள்ளும் என்பதில் 100% உறுதியில்லை. ஒப்பந்தம் இல்லை என்றால் சில நாட்களில் மீண்டும் போருக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்றார். இஸ்ரேல் அதன் மோதல் பகுதிகளில் ஒரு புதிய சகாப்தத்தில் உள்ளது. 4 பகுதிகளில் IDF படைகள் புதிதாக நிறுத்தப்பட்டுள்ளன: சிரியா, காசா, மேற்கு கரை மற்றும் லெபனான். மேற்கு கரையில் படைகள் நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மேற்கு கரையை விட்டுவிட்டு பார்த்தால் மீதி 3 ராணுவ நிலைகளில் IDF எதிர்காலத்திற்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது? அவை என்ன அனுகூலங்களையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்துகின்றன? இந்த 3இல் மிகவும் எதிர்பாராத மற்றும் கணிக்க முடியாத இடம் சிரியா. சிரியாவில் IDF படைகளை நிறுத்துவதற்கு ஆரம்பத்தில் எந்த திட்டமும் இஸ்ரேலிடம் இருக்கவில்லை. ஏனென்றால் ஒரு இராணுவத்தை கொண்டிருந்த அல் அசாத் ஆட்சி திடீரென்று கவிழும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. டிசம்பர் 7, 8 தேதிகளில் சிரியாவுக்குள் இஸ்ரேலிய படைகள் நகர்ந்தன. சிரியாவில் புதிதாக அதிகாரம் பெற்ற HTS இயக்கம் இஸ்ரேல் மீது திடீர் படையெடுப்பு நடத்தலாம் என்ற சாத்தியத்தை துண்டிக்க இஸ்ரேலிய படைகள் சிரியாவுக்குள் நிலைநிறுத்தப்பட்டன. இது சில மாதங்கள் மட்டுமே நீடிக்கும் என்று பலர் முதலில் நினைத்தார்கள். காரணம், அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் சிரியாவிலிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை வெளியேறுமாறு அழுத்தம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
ஆச்சரியகரமாக அப்படி நடக்கவில்லை. ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலிடம் கூறிய போது சிரியாவில் IDF தங்கியிருப்பது பற்றி தாம் கவலைப்படவில்லை என்று தெரிவித்தது. புதிய சிரிய அரசாங்கம் அதன் விவகாரங்களை தீர்ப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறது என்றும், எனவே இஸ்ரேல் சிரியாவுக்குள் தொடர்ந்து தங்கியிருக்க விரும்பினால் அது அவர்களது இஷ்டம் என்று கூறிவிட்டது. நேற்றிரவு சிரியாவுக்குள் நடந்த நிகழ்வுகள் இரண்டு விஷயங்களை காட்டின. ஒன்று, சிரியாவுக்குள் இஸ்ரேல் ஒரு இடையக மண்டலத்தை வைத்திருப்பது ஏன் பயனுள்ளது என்பதை காட்டியது. இரண்டாவது, அது ஆபத்தானது என்பதையும் வெளிப்படுத்தியது. நேற்றிரவு சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ்க்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில் சிரியாவின் புதிய ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய இயக்கங்களுக்கும் சில ஸ்ட்ரூஸ் இயக்கங்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்தது. பதிலுக்கு இஸ்ரேல் அச்சுறுத்தும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. போர் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் இஸ்ரேலிய ராணுவம் ட்ரூஸ் இயக்கங்களுக்கு ஆதரவாக போரில் தலையிடக்கூடும் என்று அந்த அறிக்கை கூறியது. இஸ்ரேல் தனது எல்லைக்கு அருகில் படையெடுப்பாளர்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் தடுக்கும் சக்தியை வைத்திருக்க முடியும் என்பது நேர்மறையான பக்கம். எதிர்மறையான பக்கம் என்னவென்றால், இந்த மோதலுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அத்துடன் சிரியாவின் ஒரு உள்நாட்டு மோதலுக்கு இழுக்கப்படுவது இஸ்ரேலுக்கு முன்னெப்போதும் இல்லாத புதிய ஆபத்துக்களை உருவாக்கக்கூடும். அதே நேரத்தில் சிரியாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவம் அவர்களது போரை சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவும் முடியாது. குறித்தவரும் எந்த ஒரு தாக்குதலும் இஸ்ரேலிய ராணுவத்தையும் தாக்கலாம். அதுதான் சிரியாவில் உள்ள IDF-இன் நிச்சயமற்ற நிலைமை. அடுத்தது காசாவில் உள்ள நிலை. இஸ்ரேல் காசாவில் காலவரையற்ற இருப்பை நோக்கி செல்கிறதா? காசாவில் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே காசாவிலிருந்து முழு IDF படைகளையும் திரும்ப பெற வழிவகுக்கும். ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவுடன் இஸ்ரேல் ஹமாஸை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்ற முயல்கிறது. அப்படி செய்வதென்றால் இஸ்ரேல் காசாவில் 700 முதல் 1100 மீட்டர் வரை பாதுகாப்பு சுற்றளவை நீண்ட காலத்திற்கு வைத்திருக்க வேண்டியிருக்கும். இது காசா எல்லை பகுதிகளுக்கு கணிசமான அளவு பாதுகாப்பை வழங்குகிறது. மறுபக்கத்தில் காசாவுக்குள் IDF மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தாமல் இருக்க முடியாது. அப்போது ஏற்படக்கூடிய மரணங்கள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் வாதிடுவது கடினமாக இருக்கும். ஐநா அங்கீகாரம் இல்லாமல் காசாவில் காலவரையின்றி இருப்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சுமார் 125 நாடுகளுக்கு பயண தடைகளை ஏற்படுத்திவிடும். இதுதான் காசாவில் உள்ள நிலைமை. மூன்றாவதாக, லெபனானில் என்ன நிலைமை? லெபனானின் எல்லை இப்போது இஸ்ரேலுக்கு உடனடி அச்சுறுத்தலாக இல்லை. அக்டோபர் 7க்கு முன்னர் ஹெஸ்போல்லா இஸ்ரேலுக்கு மிக மோசமான உடனடி அச்சுறுத்தலாக அங்கு இருந்தது. இப்போது அது தலைகீழாக மாறிவிட்டது. லெபனானுக்குள் சில 100 மீட்டர்கள் 5 இராணுவ தளங்களை IDF அமைத்து பல 100 துருப்புக்களை வைத்திருக்கிறது. 3 பிரச்சனைக்குரிய இடங்களுக்கிடையில் மிக குறைந்த வெடிக்கக்கூடிய இடம் லெபனான் தான். இஸ்ரேலுடனான புதுப்பிக்கப்பட்ட போரினால் ஹெஸ்போல்லாவுக்கு எவரையும் விட அதிகம் இழப்பு உள்ளது. ஹமாஸை போலல்லாமல் இஸ்ரேலை பின்வாங்குமாறு அழுத்தம் கொடுக்க பணைய கைதிகள் யாரும் இல்லை. மேலும் சிரியா மற்றும் காசாவில் IDF எடுத்துள்ள பெரிய பகுதிகளுடன் ஒப்பிடும்போது 5 தளங்களின் தடம் சிறியது. இன்னமும் ஹெஸ்போல்லா பல தசாப்தங்களாக ஒரு எதிர்ப்பு குழுவாக அதன் அடையாளத்தை வரையறுத்துள்ளது. 2000 ஆண்டில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறியதிலிருந்து இஸ்ரேல் லெபனானுக்குள் எந்த நிலத்தையும் வைத்திருக்கவில்லை என்பதால் அங்கு தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2006ஆம் ஆண்டு முதல் தெற்கு லெபனானில் ஒரு தீவிரவாத மண்டலத்தை உருவாக்க கூடாது என்ற தனது கடமையை ஹெஸ்போல்லா மீறிய பின்னர் ஹெஸ்போல்லா படையெடுப்பை தடுக்க அந்த பகுதியில் கூடுதல் கண்கள் மற்றும் காதுகளை வைத்திருக்க உரிமை உண்டு என்பது இஸ்ரேலின் வாதம். ஹெஸ்போல்லா இப்போது மிகவும் பலவீனமாக உள்ளது மற்றும் நாட்டுக்கு ஆயுதங்களை கடத்த முயற்சிக்கும் அதன் தளபதிகள் சிலரை IDF படுகொலை செய்யும் போது கூட பதிலடி கொடுக்கவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் IDF-இன் நம்பிக்கை மீண்டும் வளரக்கூடும். அப்போது லெபனானில் உள்ள இஸ்ரேலின் 5 இராணுவ தளங்களுக்கும் ஒரு படையெடுப்பை தடுக்கும் ஆசீர்வாதமாக மற்றும் ஒரு சாபமாக ஒரு புதிய போருக்கு ஒரு புதிய அடிப்படையாக மாறலாம்.